அரைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு அரைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கிடலாம். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கினா போதும். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. கீரையில் இருக்க தண்ணியே போதும். கீரை நல்லா வெந்ததும் அதோட அளவு குறைஞ்சிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உப்பு கடைசியாக சேர்த்துருக்கேன். முதலே சேர்த்தோன்னா உப்போட அளவு அதிகமாகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக வேர்க்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை மசியலுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்துக்கலாம். கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டை சேர்த்து வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்ததும் ஒரு மேஷர் எடுத்து நம்ம இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், சீரகம், காஞ்ச மிளகாய் இது 3ஐயும் தாளித்து கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை மசியல் ரெடி. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.